நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு முருங்கை மரத்தை ஒடிச்சு ஊண்டி வச்சோம்னா பொழைச்சிரும். எந்த மரத்தை வேணாலும் வெட்டி வச்சா பொழைக்கிற தன்மை உண்டு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா ஆட்டு காலையோ கோழி காலையோ வெட்டி ஊண்டுங்க பொழைக்குதான்னு பார்ப்போம். இப்ப சைவ வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சைவ அசைவ வித்தியாசம் புரியுதா? அப்ப ஆடு மாடு மனுஷனுக்கு பல்லு தட்டையா இருக்கு. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு. ஏன்? மாமிசத்தை உண்ணுவதற்காக. நீங்க நாய் நரி புலி சிங்கத்துக்கு கடவா பல்லு இல்ல, வியர்வை சுரப்பி இல்ல. ஆடு மாடு மனுஷனுக்கு கடவா பல்லு இருக்கு, வியர்வை சுரப்பி இருக்கு. சைவத்துக்காக படைக்கப்பட்ட உடம்பு இந்த உடம்பு. வள்ளுவர் கூட 1330 குறளை எழுதி 133 அதிகாரம் வச்சு ஒரு அதிகாரம் புலால் மறுத்தல், கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று பாடுகிறாரு. கேட்கிறோமா? எங்க ஐயா வாரியார் சாமி சொல்றாரு, மனுஷன் செத்தா புதைக்கிற இடம் சுடுகாடு, மனுஷன் செத்தா புதைக்கும் இடம் சுடுகாடு, ஆட்டையும் மாட்டையும் கொண்டு புதைக்கிறீங்களே வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்கிறாரு. ஆமா, 40 வயதுக்கு மேல ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். என்ன ஆணைக்கு இங்க பூனைக்கும் காலம்? ஆணைக்கும் பூனைக்கும் காலம் என்ன தெரியுமா? ஆணைன்னா ஆணை இல்லை, ஆ என்றால் பசு, நெய் என்றால் பசு பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய நெய். பசு நெய் சாப்பிட்றதுக்கு ஒரு காலம் உண்டு. பூவுல இருந்து கிடைக்கக்கூடிய தேன் சாப்பிட்றதுக்கு ஒரு வயசு உண்டு. 40 வயசுக்கு கீழே நெய் சாப்பிடணும், 40 வயசுக்கு மேலே தேன் சாப்பிடணும். அதுக்கு தான் ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம்னு.